அட என்னடா இது, முதல் முறையாக இந்த வீட்டுக்குள்ளே திவாகர் அழுதுருக்காருங்க. இது வரைக்கும் திவாகர் அழுது நான் என்றைக்குமே பார்த்ததில்ல. வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி இந்த மனுஷன் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும், எவ்வளவு அவமானப்பட்டாலும், எவ்வளவு தான் அவர் வந்து கழுவி ஊற்றினாலும் ஒரு நாளும் இந்த ஆள் வந்து அழுததே கிடையாது. ஆனால் முதல் முறையாக இப்போ ரீஎன்ட்ரி வீட்டுக்குள்ளே வந்து பார்வதி நினச்சி இந்த மனுஷன் வந்து அழுதுருக்காப்புல. ஆக்சுவலாக திவாகருக்கு வந்து பார்வதி மேலே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நல்ல பாசம் இருக்குது, அது வந்து பார்க்க முடியுது. பார்வதி அவர்கள் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்த பொண்ணு வந்து தேவையில்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டு இப்படி போயிருச்சே, அந்த பொண்ணு போகும்போது கூட யாருமே நிற்கலை, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சபரிக்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு திவாகர். சீரியஸாகவே அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் பார்வதியை நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்வதி கூட ஏன் அங்கே யாருமே வந்து நிற்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவி செய்த சம்பவம் அந்த மாதிரி. என்னதான் இருந்தாலும் கூட போய் நின்றுக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது அவங்களுடைய விருப்பம், பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணமாக கூட அது இருக்கலாம். ஆக்சுவலாக பார்வதியுடைய ரெட் கார்டை பற்றி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். இப்போ ஒரு மாதிரியான ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா தான் காரணம், சாண்ட்ரா நடித்து அவங்கள அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக அது ரீசன் கிடையாதுன்றது பேசுகிறவங்களுக்கே தெரியும். இந்த பேசுகிறவங்களால தான் இவனுங்க பேசி தான் வாழ்க்கையில் நம்ம வந்து பாடம் கற்றுக்கணும். எப்பயுமே அதீத கோபம் வந்து நமக்கு அழிவை தான் கொடுக்கும். கோபத்தில் இருக்கிறவனுக்கு கண்ணு தெரியாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நம்மளோட லிமிட்டை நம்ம கிராஸ் பண்ணுறோம், நம்மளோட டெம்பரை நம்ம லூஸ் பண்ணிட்டோம், பிரேக் டவுன் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதுக்கு தான் நம்மளுடைய ஆங்கரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்து இப்போது பார்வதிக்கு அவ்வளவு கோவம் வர வேண்டிய அவசியம் அன்றைக்கி ஆக்சுவலாக கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்களோ அதைத்தான் ஒரு விமர்சனமாகவே வைக்கிறாங்க. சும்மா உட்காந்துன்றத சாண்ட்ரா வந்து நீங்கள் தள்ளி விடணும்னு பிளான் பண்ணாமல் இருந்திருக்கலாம். தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவங்கள ட்ரிகர் பண்ணி ஸ்கேம்ட்ரான்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். சரி, ஓகே, அவங்க 2 வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த 2 வார்த்தைக்கு அப்புறமா நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். அந்த 2 வார்த்தை சொன்ன பிறகு நீங்கள் முழுக்க அவங்கள ட்ரிகர் பண்ணி பார்வதி வந்து கமருதினை கேளுன்னு சொல்லி டோரை திறந்து அவங்கள தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டினது, பிளான் பண்ணது எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தீங்களா? அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம். சரி, அப்படி தள்ளி தான் விட்டீங்க. தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்த பிறகு, பேனிக் அட்டாக் பற்றி நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கமருதினை பார்த்து சாண்ட்ரா அவர்கள் பயந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது, இந்த பேனிக் அட்டாக்ல அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, சிம்டம்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு எங்கே வந்து இது கொஞ்சம் ஓவராக போகுதுன்னு தோணுச்சுன்னா, நமக்கே என்ன தோணுச்சுன்னா, அந்த விஜய் சேதுபதி எபிசோட் அன்னைக்கு சாண்ட்ரா பண்ணது கொஞ்சம் ஓவர் டுவாக இருந்துச்சு. மற்றபடி நைட்டில் அவங்க வந்து அவங்கள பார்த்து கத்துனதுலாம் வந்து இந்த பேனிக் அட்டாக்னுடைய ஒரு விதமான ஒரு சைடு எஃபெக்ட் தான். இது நான் சொல்லலைங்க, பல டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவங்க கீழே விழுந்துட்டாங்க, விழுந்த பிறகாச்சும் அட்லீஸ்ட் காரில் இருந்து இறங்கி போயோ இல்லை காருக்குள்ளே இருந்துக்கிட்டோ என்னாச்சு மன்னிச்சிருங்க நான் வேணும்னு பண்ணலை அப்படின்ற மாதிரி எதனா பேசியிருக்கலாம். இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அவங்க செய்யக்கூடிய தவறுகளை தவறுன்னு ஏற்றுக்காம அதுக்கு முட்டு கொடுப்பதும், அதை வந்து ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவதும், ரீசன் சொல்கிறது, இதனால தான் நான் இதை பண்ணேன், இதனால தான் அதை நியாயப்படுத்துறது, இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் தான் சேனலில் வந்து அவங்க பேசின வார்த்தைக்கு, இப்போ கமருதனுக்கு ரெட் கார்டு கிடைச்சது வந்து பியூராக அவர் பேசின வேர்ட்ஸ்க்கு, சாண்ட்ராவுடைய நடிப்புக்கு கிடையாது. அதே மாதிரி பார்வதிக்கு ரெட் கார்டு கிடைச்சது வந்து அவங்க பண்ண அந்த எட்டி ஒதிச்சு அவங்கள கீழே தள்ளி விட்டதுக்கு, அவங்க வந்து சாண்ட்ரா நடித்ததுக்கு கிடையாது. ஸோ இப்போ பார்வதி வந்து நல்லவங்களாக காட்டணும், அவங்களுக்கு வந்து அநீதி நடந்திருக்கு, ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக மொத்தத்தையும் தூக்கி சாண்ட்ரா மேலே போடுறாங்க. வர்றவங்க எல்லாருமே சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுறதும் நம்மளால் பார்க்க முடியுது. வெளியில் நந்தினி இத்தனை நாளாக பேசாத நந்தினி இப்போ வெளியில் வந்து எனக்கு வந்து அங்கே ஒரு அநீதி நடந்துருச்சு, எப்படி எனக்கு வந்து அங்கே அநீதி நடந்துருச்சு, என்னமோ சொன்னாங்களே மனித உரிமை மீறல் நடந்துச்சாங்க. என்னடா மனித உரிமை மீறல் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. 4 நாள் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்து 4வது நாள் வெளில போயிட்டாங்க. சரி, வேற யாருக்கடா மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது எல்லாமே பார்வதி செஞ்சது.
பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்ற பேரில் பார்வதியவே தான் அங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. அது பண்ணதெல்லாம் யாரான்னு பார்த்தா பார்வதி. யோசிச்சு பாருங்களேன், பார்வதியை அழிக்கணும் அப்படின்னும் இப்போ சுச்சிலாம் வந்து அசிங்கமாக திட்டி வீடியோ போட்டிருக்காங்க. சிங்கர் சுச்சி பச்சை பச்சையாக கேட்டு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பிஆர் குரூப்பை சேர்த்து கிளின்னு கிளிச்சந்தமாக தொங்க விட்டுருக்கு. ஸோ இப்போ அதை பற்றிலாம் நம்ம பேச வரலை. இந்த வீடியோ வந்து திவாகர் அவர்களுடைய அழுகைக்கான ஒரு வீடியோ தான். ஸோ யாருக்குமே இங்கே பார்வதி அழிக்கணும், பார்வதி வளரக்கூடாது, பார்வதி எங்கேயும் போகக்கூடாது, இந்த பொண்ணு வந்து வெளியவே வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே கிடையாதுங்க. பார்வதி நல்லா இருக்கட்டும், யாருமே வந்து கெட்டு போகணும் அழியணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வேணாம், யாருக்குமே அது இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம நினைக்கவும் கூடாது, தேவையில்லை. சரி எப்படியோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் அது யார் கையில் இருக்குன்னா பார்வதி கையில் தான் இருக்குது. இது பிக் பாஸ் ஷோவில் மட்டும் நடந்த விஷயம் கிடையாது. தொடர்ச்சியாக பார்வதி போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பார்வதி இதை தான் செய்கிறாங்க. ஸோ அங்கே திருத்திக்க வேண்டியது யாருன்னா பார்வதி தான். தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், தன்னோட கோவத்தில் அந்த புத்தி இழக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது மாற்றிக்க வேண்டியது அவங்க தான். அவங்க மாற்றிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்க எல்லாரையுமே குறை சொல்கிறது. இப்போ நான் ஒரு கொலை பண்ணிட்டேங்க, ஜெயிலுக்கு போயிட்டேன், ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லி போலீஸ்காரரு அடிக்கிறாரு, திட்டுறாரு. அங்கே போயிட்டு நான் சொல்ல முடியுமா நான் மட்டும்தான் கொலை பண்ணனா, இங்கே இருக்கிறவங்களாம் கொலை பண்ணலையா, நான் மட்டும்தான் தப்பு பண்ணனா, இங்கே இருக்கிறவங்களாம் தப்பு பண்ணலையா, எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. குற்றம் செய்தவர்கள் அனைவர்களுக்கும் தண்டனை உண்டு, குற்றத்திற்கேற்ப. கொலை பண்ணவனுக்கு கொள்ளை அடித்தவனுடைய தண்டனை கொடுக்க முடியாது, கொள்ளை அடிக்கிறவனுக்கு கொலை பண்ணவனுடைய தண்டனை கொடுக்க முடியாது. மற்றவர்கள் செய்த தவறுக்கு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி என்ன செய்யணுமோ செய்கிற, சில இடங்களில் செய்யலை, அவர் மேலேயும் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் செய்த தவறு என்பது ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இது வந்து திவாகர் வந்து பார்த்துட்டாப்புல, வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கிறாரு. இப்போ என்னன்னா திவாகர் எந்த ஸ்டேஜில் இருக்காருன்னா, ஒரு பக்கம் தங்கச்சி பாசம், அதை விட்டும் கொடுக்க முடியல, சப்போர்ட்டும் பண்ண முடியல. பிக் பாஸ் வந்து அதை பற்றி பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்வதி வந்து ஒத்தையாக அங்கே நின்றுட்டு திரும்பி பார்த்துட்டு போனது வந்து பார்க்குறதுக்கு என்னதான் அவங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக தான் இருந்தது. அதை வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் அது அவர்கள் செய்த தவறுக்கான விளைவு தானே தவிர்த்து மற்றவர்கள் வராமல் இருந்தது வந்து அவங்களுடைய விருப்பம். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி வருவாங்க யோசிச்சு பாருங்கள், எப்படி வருவாங்க? கமருதீனுக்காக வந்தாங்க, அவங்களும் கதவு வரைக்கும்லாம் யாரும் வரல, அந்த வீட்டு வாசல் வரைக்கும் வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா கமருதீன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு காரணம் பார்வதி நினச்சிருந்தா கமருதீனை கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் அவங்க அன்றைக்கி என்ன பண்ணாங்க, அவனை தூண்டி விட்டு பேச வச்சாங்க. அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எதுவுமே பார்வதி வாயிலிருந்து ஏன் வரலை? அவங்களுக்கு அது கிளியராக தெரியும், நம்ம என்ன பேசணும், நம்ம பேசக்கூடாது, நமக்குன்னு இருக்கிற அடிமை அவன் பேசட்டும். இன்றைக்கி அவன் லைஃப் தான் ஸ்பாயில் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் திவாகர் இப்போ கூட வந்து கமருதீனை பற்றி யோசிக்கல, பார்வதியை நினச்சி அழுகுறாரு. இவ்வளோ பண்ணிச்சு. நிஜமாகவே இந்த ஷோக்கு நிறையா அவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம இல்லைன்னே சொல்லலை. கண்டென்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த ஷோ வந்து விறுவிறுப்பாக போகிறதுக்கு முக்கியமான ரீசன் பார்வதி, நம்ம மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அது நெகட்டிவான வழியில் தான் போச்சு. அதை பிடிச்சி சப்போர்ட் பண்ண ஆட்களும் இருக்காங்க, பிடிக்காமல் அது தவறுன்னு சொன்ன ஆட்களும் இருக்காங்க. இப்படியே இந்த ஷோ போயிருமா அப்படின்னும் பொழுது அப்படியே போயிருக்கும். ரெட் கார்டு வந்து அவ்வளோ ஈஸியாக யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்கள வச்சு நிறைய ஆட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சேனல் பிளான் பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கணும்னு நினச்சிருந்தா என்னைக்கோ பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு தூரம் சேனல் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக இருந்ததே அவங்களுக்காகத்தான். சரி ஓகே, வேணாம் பார்வதி நம்ம வந்து நமக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சேனல் வந்து அமைதியாக இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாத அளவுக்கு செயல்களை அவங்க செஞ்சுருக்காங்க. அதுதான் ரீசன். ஸோ திவாகர் அவர்களுடைய அந்த ஒரு இன்னொரு முகம், இத்தனை நாள் வந்து நம்ம தர்பீஸை வந்து ஒரு கேவலமாக நம்ம தற்பெருமை, இப்போயும் அந்த எண்ணம் அப்படி தான் இருக்குது, அது மாறாது. ஆனால் கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனுக்கும் இந்த அழுகையெல்லாம் வருது. பார்த்தீங்க, ஒரு பாசம் வச்சுருக்காப்புல. ஆனால் அந்த ஆள் வந்து வேலையை காட்டுறாங்க. போய் திவ்யா மேலே சாய போகிறது, திவ்யா கிட்டே போயிட்டு சாப்பாடு கேட்குறது, திவ்யா கூட உட்காந்து ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அதெல்லாமே அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் விதி வலியது. தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இதில் வந்து பெரிய தப்பு சிறிய தப்புலாம் நம்ம பார்க்க முடியாது, எல்லாமே தப்பு தான்.
தப்புக்கு ஏற்ப தண்டனை கிடைக்குது, அவ்வளவுதான். ஸோ திவாகர் அவர்களுடைய இந்த அழுகை வந்து எனக்கு புதுசாக இருக்குது பார்க்கும் பொழுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி உண்மையான அன்பு காட்டுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. பார்வதி இனிமே செய்ய வேண்டியது தன்னுடைய லைஃப்பில் வந்து தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வளர பார்க்கணும். ஓகே, இது வந்து ஒரு லெசன். சர்வைவர் ஷோ போனோம், ஒன்றும் நடக்கலை. குக் வித் கோமாளி போனோம், ஒன்றும் நடக்கலை. பிக் பாஸ் வந்தோம், ரெட் கார்டே வாங்கிட்டோம். இதுக்கு மேலேயும் போச்சுன்னா நம்ம லைஃப் வந்து டேஞ்சரில் போயிடும். அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. நல்ல நல்ல சப்போர்ட்டர்ஸை வந்து உருவாக்க ஆரம்பிங்க. அதாவது ஆர்கானிக்காக உங்களோட ஃபேன் பேஸை கூட்டுங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷன் படிக்க முடியல உங்களுடைய ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வீடியோஸில், அது நல்லாவே இல்லை. அது வந்து என்ஜாய் பண்ணுற விஷயம் கிடையாது. தயவுசெய்து பாசிட்டிவான கமெண்ட்ஸை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன உங்களை மாற்றிக்கோங்க, தப்பே கிடையாது, அது தப்பே கிடையாது. இப்போ நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கேற்ப உலகம் மாறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் தப்புன்னா அது மாற்றிக்கிறதுல தப்பு இல்லை பார்வதி. ஸோ தயவுசெய்து ட்ரை டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.